கிறிஸ்து இயேசுவிற்குள்ளாக அவருடையவர்களாக மாறும் பொழுதுதான் அந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்கிற உடன் சுதந்திரவாளிகளாக மாற முடியும். அது இல்லாமல் நம்ம வெறுமனே கிளைம் பண்ணுகிறதுனாலே நமக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. உதாரணத்திற்கு பிள்ளைகளுக்கு நீங்க அந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்து முடித்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான் ஒரு பரிசாக கொடுக்குறேன், ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு அறிவிப்பை செய்கிறீர்கள். அப்போ அந்த காரியத்தை செய்து முடித்து விட்ட யாரோ பாருங்க நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன், எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னா அது உங்கள் பிள்ளைகளுக்கென்று நீங்கள் வைத்திருக்கிற ஒரு கிஃப்ட். அதே போலத்தான் எல்லா வாக்குத்தத்தங்களும் தேவனுக்குள்ளாக அவருடைய பிள்ளைகளுக்கு என்று முத்திரை போடப்பட்டு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் சரியாக தேவனுடைய பிள்ளையாக மாறாமல் எதையுமே அவனாலே கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் தேவனுடையவர்களாக மாறினீர்கள் அப்படின்னு சொன்னா தான் எல்லா வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரிக்கக்கூடிய சுதந்திரவாளிகளாக மாறுவோம்.